Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு TamilGamerSK. அதான் என்னோட யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Asus H81MCS மதர் போர்டில் எப்படி நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் பண்ணுறதை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நான் வந்து GTX 2GB NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து எனக்கு வந்து ஹை-எண்ட் கேம்ஸ், அதாவது அசஸின் கிரீட், ஆடிசி, ஆரிஜின்ஸ், விச்சர் 3 அந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாட முடியாது. ஓப்பன் ஆகாமல் இல்லை, ஓப்பன் ஆச்சு. பட் ஆனால் அது வந்து நம்மளுக்கு பிடிச்ச ரிசல்யூஷன்லேயோ இல்லை நம்மளுக்கு லேக் இல்லாமல் ஸ்மூத்தாக கிடைக்கல. GT 610 வந்து இப்போது மார்க்கெட்டில் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. ரொம்ப ஒரு பழைய கிராஃபிக்ஸ் கார்டு, 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சிஸ்டம் வாங்கினப்போ வாங்கிட்டு. ஸோ நான் புது கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கினேன், அதாவது GTX 1650. ஸோ இதுதான் அந்த கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ நான் ஆக்சுவலாக ஃபோக்கஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா RX 570, RX 580 தான் வந்து நான் பார்த்தேன். மவுண்ட் ரோடில் ஃபுல்லாக நான் வந்து எல்லா கடையிலும் கேட்டு பார்த்தேன். AMD ரேடியான் வந்து மார்க்கெட்லேயே கிடைக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரொம்ப டிமாண்டாகவும் இருந்தது. இதுவே வந்து நான் காஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் கொடுத்து நான் வாங்கினேன். நான் 15,700 வாங்கினேன். இதுவே வந்து லாக்டவுன் அந்த மாதிரி டைம்ன்றதால எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுவே நார்மலான டைமில் வாங்கியிருந்தோம் அப்படின்னா ஒரு 13,000 12,000 GB கிராஃபிக் கார்டு அண்டு இதில் வந்து ஓவர் கிளாக்கிங் பண்ண முடியும். ஸோ இதோட டிஃபால்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1485 MHz ஃப்ரீக்வன்சி. ஸோ இதை வந்து நம்ம ஓவர் கிளாக் பண்ணோம் அப்படின்னா 1710 MHzன்ற ஃப்ரீக்வன்சியில் இது வந்து நம்மளுக்கு அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ ஓவர் கிளாக்கிங் எனக்கு தேவைன்னு பார்த்து நிச்சயமாக எனக்கு தேவையில்லை. ஏன்னா என்னோடய மதர் போர்டு வந்து ஓவர் கிளாக்கிங் சப்போர்ட் பண்ணாது. ஸோ நான் நார்மலாக விளையாடினாலே போதும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி அசாசின்ஸ் கிரீட், ஆடிசி, விச்சர் 3, அதுக்கப்புறம் ETS 2 இது எல்லாமே விளையாடி என்னோடய சேனலில் போட்டிருக்கேன், பாருங்கள். ஸோ இது எப்படி மதர் போர்டில் இன்ஸ்டால் பண்ணுறது உங்களுக்கு நான் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோடய மதர் போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், i3 ப்ராசஸர், அப்புறம் பழைய GT 610 கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ பழைய கிராஃபிக்ஸ் கார்டை வந்து எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கேர்ஃபுல்லாக ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மெதுவாக எடுங்க. கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, போர்ட் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். மதர் போர்ட் டேமேஜ். ஸோ வாங்க புது கிராஃபிக்ஸ் கார்டை பார்ப்போம். மெதுவாக ஓப்பன் பண்ணுவோம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா பில்லு, கிராஃபிக்ஸ் கார்டு, 4GB கிராஃபிக்ஸ் கார்டு, ஃபேன், நெக்ஸ்ட்டு ஒரு செட்டப் கைடு, அதுக்கப்புறம் ஒரு சும்மா தேங்க்யூ மாதிரி ஒரு கார்டு. டிரைவர் இல்லை, ஆனால் என்கிட்ட CD டிரைவர் தரல, அதனால் நானே தான் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணேன். Asus சைட்லேயே போட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் டிரைவர் அண்ட் யூட்டிலிட்டி. ஸோ இதான் அந்த கிராஃபிக்ஸ் கார்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், PCI போர்ட்டு, அதுக்கப்புறம் அந்த HDMI, DVI போர்ட்டு, டிஸ்பிளே போர்ட்டு எல்லாமே இருக்குது. அது வந்து நான் சிங்கிள் ஃபேன் தான், என்னோடய சின்ன கேபினெட் இருந்தாலும் சிங்கிள் ஃபேன் ஆகும். ஸோ இன்ஸ்டால் பண்ணும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், எவ்வளோ டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. கரெக்டான ஸ்க்ரூஸ்லாம் மட்டும் டைட் பண்ணி